போதைப் பொருள் வைத்திருந்த நபர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கைது செய்யப்பட்ட மன்சூர் அலிகான் மகன் உட்பட 7 பேருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி சென்னை அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தி விற்பனை செய்வோருடன் தொடர்பில் இருந்ததுடன் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்திய நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் உட்பட 7 பேரை ஜே நகர் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பின்னர் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது அலிகான் துக்ளக்கிற்கும் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி கைதான 7 பேரையும் டிசம்பர் 18ஆம் தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பள்ளி, கல்லூரி, ரயில் நிலையம் என அனைத்து இடங்களிலும் போதைப்பொருள் கிடைப்பதால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். விமான நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் பறிமுதல் செய்யப்படும் போதைப்பொருள் என்னவாகிறது என்பது தெரியவில்லை என கூறிய அவர், தமிழக அரசு ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குது? இண்டு, இடுக்கு, மூளை, முடுக்கு, சந்து, பொந்து, பள்ளிக்கூடம், சந்தை, மார்க்கெட்டு, பார்க்கு, எல்லா இடங்கள்லையும் காலேஜு, ரயில்வே ஸ்டேஷனு, எல்லா இடத்துலையும் இந்த போதைப் பொருள் எப்படி கிடைக்குது? ஒரே நாளில் இதை நிப்பாட்டப்பட்டோமா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் பாதிக்கிறாங்க. போதையை ஒழிக்கிறீங்க, போதை போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ டாஸ்மாக் ஒழிங்க. நான் எவ்வளோ நாள் அப்போ சரக்குன்னு 3 கோடி நான் சம்பாரித்த பணத்தை வச்சு படம் எடுத்தேன். 3 கோடி, 1 கோடி விளம்பரத்துக்கு செலவழித்தேன். அது சரியான திரையரங்கு கிடைக்கவில்லை. போதையை ஒழித்து மது ஒழிக்கணும் அப்படின்னு சரக்குன்னு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலாம் ஓடிடியில் கூட வர விடலை. எந்த சக்தி தடுக்குது? நான் போதையை ஒழிக்கணும்னு படம் எடுத்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல தமிழ்நாட்டில். அப்புறம் என்ன வெங்காயம் போதையை ஒழிக்கிறீங்க? நீங்கள் இந்த மன்சூர் அலிகான் பையங்கவோ நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. ஆனால் இது எத்தனை குழந்தைகள் இப்படி பாதிக்கும்?